ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆசீர்வதிக்கப்பட்டது நல்ல காலங்களிலே தெய்வ சமூகத்தில் கூடி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடினால கர்த்தரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். ஒவ்வொரு வாரமும் இங்கே பிரசங்கிக்கப்படுகிற கர்த்தருடைய வார்த்தைகள் ஃபேஸ்புக்கிலோ அதே போல யூடியூப்லோ ஒளிபரப்பப்படுகிறது. அநேகர் கண்டு அதன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்படுவர்களாய் காணப்படுகிறார். நீங்கள் ஒருவேளை கம்ப்யூட்டரோ அல்லது உங்களுடைய ஆன்சர் வைத்திருப்பீங்கன்னு சொன்னால் ஃபேஸ்புக்கில் அதை குறித்த காரியங்களை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் பார்த்து ஆசீர்வாதம் தொடர்ந்து பெற்றுக்கொள்ளும்படி உங்களை பட்சமாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காலையிலே நான் கடந்த வாரத்தில் உங்களோடு பேசின வார்த்தையை தான் நான் தொடர்ச்சியாய் இன்றைக்கும் பேச இருக்கிறேன். இரண்டாவது பகுதியாக இருக்கிறது. வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 27ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே காத்திரு. ஜெபிப்போம். பரலோகத்தின் நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த குமாரனின் நாமத்தில் வருகிறோம். இந்த காலையில் எங்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறேன். இந்த மன்னாவுக்காய் ஸ்தோத்திரம். எங்களோடு பேசும் ஆண்டவரே, நாங்கள் இன்ப சத்தத்தை கேட்டு அதனாலே ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்வீராக. வசனத்தின் வாசல்களை திறந்து தாரும். உடைய மக்களுடைய இருதயங்கள் திறக்கப்படட்டும், உடைய செவிகள் திறக்கப்படட்டும், உடைய உள்ளங்கள் இந்த காலைகளில் கொழுந்து கொண்டு எரியட்டும். வசனத்தை கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அவருடைய இருதயத்தின் ஆழத்தில் விதைப்பீராக. அது 30, 60, 100 பலன் தருவதாக என்று செபிக்கிறேன். சத்துடைய வல்லமைகளை இயேசுவின் நாமத்தில் கட்டி கீழ்ப்படுத்தி செபிக்கிறேன். மன்னர் மாத்திரம் வெளிப்படும்படியாக செபிக்கிறேன். கிருபை சூழ்ந்திருக்கட்டும், அடிக்கடி மறைத்துக் கொள்ளும். ரட்சகர் நாமத்தில் நல்ல பிதாவே. மறுபடியும் வசனத்தை வாசிப்போம். கர்த்தருக்கே காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாயிருந்து கர்த்தருக்கே என்ன செய்? காத்திரு. கர்த்தருக்கு ஏன் காத்திருக்க வேண்டும்? யோசனை சொல்கிறது, அவருக்கு காத்திருந்தால் அவன் நம் இருதயத்தை என்ன செய்வாராம்? ஸ்திரப்படுத்துவார் என்று எழுதப்பட்டிருக்கு. நம்முடைய இருதயத்தை ஸ்திரப்படுத்துகிறவராய், உறுதிப்படுத்துகிறவராய் காணப்படுவார். இன்னைக்கு அநேக இருதயங்கள் ஸ்திரத்தன்மையற்றதாக இருக்கிறது. நல்லா கவனிங்க. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம கோயம்புத்தூர் உக்கடத்துல ஒரு பெரிய வீடு கட்டினார். 7 அடுக்கு உயரத்துல ஒரு பெரிய வீடு, அடுக்குமாடி வீடுகள். ஆனால் மழை பெய்த போது அந்த வீடு என்ன செய்தது? உள்ளே புதைந்து கொண்டே போயிடுச்சு. காரணம் என்ன? அந்த மண்ணுக்கு என்ன இல்லை? ஸ்திரத்தன்மை, தாங்கும் தன்மை இல்லாமல் போயிடுச்சு. அதே போலத்தான் இன்னைக்கு அநேக வாழ்க்கையில ஸ்திரமற்றவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ சில காலம் கர்த்தரை சேவிப்பது, அதற்கு பிறகு அவரை விட்டு போய்விடுவது, இப்படிப்பட்ட ஒரு ஸ்திரமற்ற உறுதியான தன்மை இல்லாதபடியினாலே கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலங்களில் நமக்கு சொல்கிறார், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை என்ன செய்வார்? ஸ்திரப்படுத்துவார். ஏன் ஸ்திரப்படுத்தப்பட வேண்டும் இருதயம்? கர்த்தருடைய வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நான் வசனத்தை வரும்போது வாசிப்போமா? அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின முதல் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிப்போம். இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் இருக்க தைரியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு அவரில் என்ன செய்யுங்க? அவருக்குள்ளாய் ஒரு ஸ்திரத்தன்மையோடு நிலைத்திருங்கள். எதற்கு? வசனம் சொல்கிறது, அவர் வெளிப்படும் போது, அவர் வருகையில் அவருக்கு முன்பாக நாம் என்ன செய்யாமல் இருக்க? வெட்கப்பட்டு போகாமல் இருக்க. கர்த்தருடைய நாளிலே அநேகர் என்ன செய்வார்கள்? வெட்கப்படுவர்களாய் காணப்படுவார்கள். அப்படி வெட்கப்பட்டு போகாமல் இருக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவருக்குள் என்ன செய்யுங்கள்? நிலைத்திருங்கள்.
பேதுரு 5ஆம் அதிகாரம் 10ஆவது வசனத்தை வாசிப்போம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை நமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராயிருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடு அனுபவிக்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. வசனம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு செய்திருக்கிறார், அழைத்திருக்கிறார். நம்முடைய குடியிருப்பு இங்கே இல்லை, நமக்கு பரலோகத்தில் குடியிருப்பு இருக்கிறது. அந்த மகிமையான ராஜ்யத்திற்கு நாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்த அழைப்புக்கு அழைக்கப்பட்டிருக்கிற உங்களை கொஞ்ச காலம் நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பாடு அனுபவிக்கிறீர்கள். பாடு அனுபவிக்க வேண்டியது எப்படிப்பட்டது? அவசியமானது என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்கிறார். இந்த உலகத்தில் நீங்கள் பாடு அனுபவிக்க வேண்டியது அவசியமானதால், அருமையானவர்களை துன்பப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது இந்த உலகத்தில். அப்படி இருக்க வேண்டியது இருக்கிறபடினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? வசனம் சொல்லுது, உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி என்ன செய்யுங்கள்? நிலைநிறுத்துவாரா. அவர்தான் உங்களை ஸ்திரப்படுத்துகிற கர்த்தர். இந்த இரண்டாவது காரியத்தை வாசிப்போம். ஏன் காத்திருக்க வேண்டும்? 62ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்தை வாசிப்போம். 62ஆம் சங்கீதம். என் ஆத்துமாவே தேவனே நோக்கி காத்திரு, நான் நம்புகிறது அவராலே என்ன செய்யும்? நான் நம்புகிறது அவராலே வரும். நீ எதுமே நம்பிக்கையா இருக்கிறாயோ அந்த நம்பிக்கையின் காரியம் கர்த்தராலே என்ன செய்யும்? வரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? நம்புகிறது அவராலே என்ன செய்யும்? வரும். ஏனென்றால் அவர்தான் நம்பிக்கையின் நாயகராக இருக்கிறவர். அவர்கள் கொடுக்க போதுமானவர். ஒரு நாள் என் நம்பிக்கை என்ன செய்யாது? வெட்கப்பட்டு போகவே போகாதையா. நான் நம்புகிறதை கர்த்தர் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறதுனாலே கர்த்தருடைய ஆசீர்வாத வசனத்தில் வாசிக்கும் போது இப்படி பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இளைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி போவார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவங்க ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் என்ன செய்யார்களா? சோர்ந்து போவார்கள் என்று எழுதப்பட்டிருக்கு. யார்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். Those who wait upon the Lord என்று எழுதப்பட்டிருக்கிறது. யார் கர்த்தருக்கு காத்திருக்கிறார்களோ, காத்திருக்கிறார் என்று சொன்னால் ஏதோ பஸ்ஸுக்கோ ட்ரெயினுக்கு காத்திருக்கிற அந்த அனுபவம் அல்ல. கர்த்தரோடு இசைந்து இருக்கிற ஒரு அனுபவம். முழுமையாய் கர்த்தரோடு கூட என்ன செய்யப்படுவது? இணைக்கப்பட்டு விடுவது அல்ல. கவனிப்போ, ஒரு நூலை எடுத்துக் கொள்வோமானால் அந்த நூல் ஒரு தனித்தன்மையோடு இருக்கும் போது எளிதாக அதை என்ன செய்யலாம்? பிரித்து உடைத்து விடலாம், பிரித்து விடலாம். ஆனால் அதே நூலிலே இன்னொரு 2-3 நூலை சுற்றி வைப்போமானால் அது பிரிப்பது, அறுத்து விடுவது எப்படிப்பட்டது? கடினமான காரியம். வேதம் சொல்லுகிறது, முப்புரி நூல் சீக்கிரம் என்ன செய்யாது? அறாது என்று எழுதப்பட்டிருக்கு. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில கிறிஸ்துவோடு இணைந்து விடுவோமானால் எவ்விதமாய் வசனத்துல ஒரு உதாரணத்தை சொல்கிறார். கழுகு தன் செட்டைகளை அடித்து உயர என்ன செய்கிறது? எழும்புகிறது. அதுக்கு முன்பாக என்ன செய்யுமா? கண்மலையின் மேல் வந்து அதை படுத்துக் கொள்ளும். தன் செட்டைகளை விரித்து அப்படியே படுத்து அதில் இருக்கிற சூடு அதை சரித்து கூட ஏறும் போது உள்ளா இருக்கிற கொழுப்புகள் கரைந்து அதில் இருக்கிற எல்லாம் விழுந்து புது ரக்கைகள் அதற்கு
என்ன செய்யும்? முளைக்கிறதாய் காணப்படும். புது இறக்கைகள் முளைத்த பிறகு அது சட்டையை அடித்து என்ன செய்கிறது? உயர எழுப்புகிறதாய் காணப்படுகிறது. அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கையில கண்மலையாகிய கிறிஸ்துவோடு கூட எந்த மனுஷன் ஐக்கியப்பட்டு விடுகிறானோ, இசைந்து விடுகிறானோ, ஒன்றாய் சேர்ந்து விடுகிறானோ, அவன் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டான்? பலவீனனாய் இருக்க மாட்டான். அவரால் புதிய பலத்தை அவன் என்ன செய்கிறவன்? பெற்றுக் கொண்டே காணப்படுகிறான். ஆயிரத்தால் வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து. நல்ல கவனிப்போம். அவருக்கு காத்திருக்கிறவர்கள் புதிய பலத்தை அடைவார்கள். கர்த்தர் அப்படிப்பட்டவர்களுக்கு பலத்தின் மேல் பலத்தை என்ன செய்கிறவர்? கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். எதற்கு? அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனிலே தேவ சன்னதியில் என்ன செய்வார்கள்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ சன்னிதானத்தில் காணப்படும்படிக்கு, அவருடைய சமூகத்தில் நிற்கும்படிக்கு கர்த்தர் அவர்களுக்கு இடத்தை கொடுக்கிறார். புதிய பலனை கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நாம் காத்திருக்கிற தன்மை குறித்து கடந்த வாரத்தில் உங்களோடு 3 காரியத்தை நான் பேசிக் கொண்டு வந்தேன். இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்த சிமியோனை குறித்து உங்களுக்கு சொன்னேன். 2வது, தேவனுடைய வசனத்தை அவரோடு கேட்கும்படி காத்திருந்த கொர்நேலியும் அவன் வீட்டாரையும் குறித்து உங்களுக்கு சொன்னேன். 3வது, பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்த சீஷர்களை குறித்து உங்களோடு சொன்னேன். இன்றைக்கு வேறு 4 காரியங்களை உங்களோடு நான் சுருக்கமாய் சொல்லும்படி நான் விரும்புகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அந்நாட்களிலே அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடையவர்கள், முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்துக் கொண்டிருப்பார். நல்ல கவனியுங்கள். இயேசு எருசலேமுக்கு போயிருக்கிறார். காரணம், அப்பொழுது ஒரு பண்டிகை வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. யூதருடைய பண்டிகை. அதை கலந்து கொள்ளும்படியா இயேசுவும் எருசலேமுக்கு போனார். அப்பொழுது அந்த வசனத்தில் வாசிக்கிற எபிரேய பாஷையில பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமின் ஆட்டு வாசல் அருகே என்ன செய்ததா இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அதுக்கு பேர் என்ன? பெதஸ்தா என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த பெதஸ்தா மண்டபத்தில் அநேகர் கூடி வந்திருந்தார். யாரெல்லாம் அங்கே காணப்பட்டார்களா? வசனம் சொல்வது, குருடர், சப்பானிகள், சூம்பின உருப்புடைய வியாதியஸ்தர் எல்லாரும் அந்த மண்டபத்திலே காத்திருக்கிறார். எதற்கு? எப்பொழுதாவது ஒரு தூதன் இறங்கி வருவார், அந்த பெதஸ்தா குளத்தின் தண்ணீரை என்ன செய்வார்? கலக்குவார். அப்பொழுது யார் முதலாவது அந்த தண்ணீருக்குள்ள இறங்குகிறார்களோ அவர்கள் என்ன செய்வார்கள்? சுஸ்தம் அடைவார்கள் என்பது அவருடைய நம்பிக்கையாய் காணப்பட்டது. அப்படி நடந்ததா என்றால் நடந்ததற்குரிய ஆதாரத்தை அந்த மனுஷன் சொல்லுகிறார். வசனத்தில் பார்ப்போமானால் பாருங்க, கர்த்தருடைய வசனம் 7வது வசனத்தை பாருங்கள். அப்பொழுது அதற்கு வியாதியஸ்தர், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறார். அப்படியானால் வசனம் சொல்கிறது எவ்வளவு உண்மை. குளம் கலக்கப்படும். முதலாவது இறங்கினவன் என்ன செய்வார்? சுஸ்தமாகி விட்டு எல்லாரும் டாட்டா காட்டி விட்டு அவன் போய்விடுவான். அதிர்ஷ்டம் யாருக்கு உண்டோ அவர்களுக்கு தான் என்ன செய்யும்? கிடைக்கும் என்கிற ஒரு ஐதீகம், நம்பிக்கை. இவன் குளத்தண்டில இவனும் படுத்திருக்கிறான். எத்தனை வருஷம்? 38 வருஷம். யோசித்து பாருங்க. 38 வருஷத்துல எத்தனை நேரம் கர்த்தருடைய தூதன் வந்தானோ தெரியாது. எத்தனை நேரம் குளம் கலக்கப்பட்டதோ தெரியாது. ஆனால் இவன் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை? சுஸ்தமடையவே இல்லை. காரணம் என்ன? அவன் சொல்லுகிறார்,
என்னை கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, உதவி செய்வார் ஒருவரும் இல்லை ஐயா. இந்த காலை வேளையிலே உங்களோடு நான் சொல்ல விரும்புகிற காரியம், எத்தனையோ பேர் சுஸ்தமடைந்தார்கள், தானா எழுந்து போய் சுஸ்தமானார்கள். வேறொருவர் கொண்டு போய்விட்டு சுஸ்தமடைந்தார்கள். இவனோ உதவி செய்வார் ஒருவரும் இல்லாதபடி நிற்கதியான நிலைமையில, இவனை அனாதையாய் விட்ட ஒரு நிலைமையிலே அவன் காணப்படுகிறான். இயேசு இந்த ஒருவனுக்காக தேடி வருகிறவராய் காணப்பட்டார். நல்ல கவனிப்போம், இவன் ஒருவனை தேடிதான் அவர் கடந்து வந்திருக்கிறார். வசனத்தை நன்றாய் பார்க்கும் போது அறிந்து கொள்ள முடியும். 38 வருஷம் அவன் வியாதியா இருக்கிறான் என்று இயேசு என்ன செய்து அறிந்து, வாராத வசனத்தை பாருங்க, படுத்திருந்த அவனை இயேசு என்ன செய்தார்? முதலாவது பார்த்தார், இரண்டாவது எதை அறிந்து கொண்டார்? அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தர் என்று அறிந்து. ஒரு வருஷம் 2 வருஷம் அல்ல, 38 வருஷம் திமிர்வாதமாய் படுத்திருக்கிறான். அவன் படுக்கை எப்படி இருக்கும், அவன் நிலைமை எப்படி இருக்கும்? நாற்றம் பிடித்த ஒரு நிலைமைதான் காணப்படும். இயேசு வந்தவனை கண்டு அவன் வெகு கால வியாதியஸ்தர் என்று அறிந்து அவனை பார்த்து கேள்வி கேட்டார், நீ சுஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? You want to heal? ஏன் அதை கேட்டார்? நல்ல கவனிங்க. இன்னைக்கு கேட்பதற்கு காரணம் என்ன? இன்னைக்கு எத்தனையோ வியாதியஸ்தர் நம்முடைய தேசத்தில் இருக்கிறார், நம்முடைய பட்டணத்திலே, நம்முடைய கிராமங்களிலே. அவர்களை பார்த்து கேட்போமானால், ஏப்பா இப்படி வியாதியாக இருக்கிறாயே, மருத்துவமனைக்கு போனால் உனக்கு மருத்துவம் கிடைக்குமே, நீ சுகமடையலாமே. அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை தெரியுமா? நான் இப்படியே இருந்துட்டு போயிடுறியா, என் விதி போலவே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? காரணம் அதல்ல, அவன் சொல்லுகிற வார்த்தை அல்ல. அவன் கெஞ்சி கேட்டு மனுஷரிடத்துல அனுதாபத்தை பெற்று ஏதோ சில பணத்தை அவன் என தனக்கு என்ன செய்கிறான்? சேர்த்துக் கொள்கிறவனாய் காணப்படுகிறான். ஆகினாலே அந்த பிச்சை தொழிலை விட்டுவிட அவனுக்கு என்ன இல்லை? மனமே இல்லை. எத்தனை பேரோட கேட்கலாம், இன்னைக்கு உலகத்துல நம்ம இந்தியாவில் எத்தனையோ பிச்சைக்காரர்கள் பேங்க்ல பணம் போட்டு வச்சிருக்காங்க, லைன் வீடு கட்டி வாடகைக்கு விட்டு இருக்கிறார்கள். பேப்பர்ல வாசிக்கிறோம். கடந்த வாரத்தில் ஒரு சின்ன ஒரு காரியம், ஒரு ஹைஸ்கூல்ல நடந்த ஒரு சம்பவத்தை டெலிவிஷன்ல பார்த்து கொண்டிருந்து, சென்னையில நடந்த ஒரு காரியம். இங்கிலீஷ் மீடியம் படிக்கிற பிள்ளைகள், உயர்நிலை பள்ளியில படிக்கிற பிள்ளைகள் பிச்சைக்காரருக்கு மறுவாழ்வு கொடுக்கும்படிக்கு பிளாட்ஃபார்மா தேடி போய் பிச்சைக்காரத்துல கேட்கிறாங்க, நீ பிச்சை எடுத்துட்டே ஜீவிக்கணும்னு விரும்புறியா, அல்லது இதெல்லாம் விட்டுட்டு வேற வேலைக்கு போகணும்னு விரும்புறியா? அது ஒரு சில சொன்னாங்க, நான் வேலைக்கு போக விரும்புறேன், ஆனா யார் எனக்கு வேலை தருவாங்க? அந்த பிள்ளைகள் கூட்டி கொண்டு போய் அவனுக்கு நல்ல குளிப்பாட்டி முகசவரம் செய்து முடியெல்லாம் வெட்டி அதுக்கு பிறகு ஒரு பொட்டி கடை வைத்து கொடுத்துருக்கிறாங்க. ஒருவனுக்கு, இன்னொருவனுக்கு பூக்கடை வைத்து கொடுத்திருக்கிறார். இப்படி சின்ன பிள்ளைகள் எல்லாரிடத்திலும் பணத்தை வாங்கி அவளுக்கு ஒரு செட்டில்மெண்ட் பண்ணியிருக்காங்க. காரணம் என்ன? அவன் அதிலிருந்து விடுதலை விரும்பினான். ஆகினால் முகாந்திரம் இருந்தபடினாலே அவனுக்கு உதவி செய்யப்பட்டது. இவனையும் பார்த்து இயேசு கேட்கிறார், நீ இன்னும் இப்படியே படுத்துட்டு 40 வருஷம் ஆயிடுச்சு, 50 வருஷம் ஆயிடுச்சு என்று சொல்லிக் கொண்டிருக்க போகிறாயா? அது சுஸ்தமாக வேண்டும் என்று என்ன செய்கிறாயா? விரும்புகிறாயா? இன்னைக்கு நாம அநேக சமயங்களில் சொல்கிறோம், இந்த வியாதி 6 மாசமா இருந்துட்டே இருக்கியா, 8 மாசமா இருந்துட்டே இருக்கு. நானும் டாக்டரை பார்த்திருக்கேன், தலை முதல் கொண்டு உள்ளங்கால் வரைக்கும் எல்லாவற்றையும் செக் பண்ணிட்டேன். போற சமயம் எல்லாம் 10,000 5,000 இப்படி எல்லாம் கொடுத்துட்டுதான் நான் வர்றேன். ஆனால் எனக்கு என்ன இல்லை? விசுவாச பிரமாணத்தை சிஎஸ்சி சபையில சொல்லுவாங்க. அதுல ஒரு வார்த்தை வரும். என்ன வார்த்தை தெரியுமா? எங்களுக்கு சுகமே சொல்லியிருக்காங்களா? எங்களுக்கு சுகமே
எங்க எதில் அறிக்கிறாங்க? கர்த்தருடைய சமூகத்தில் அறிக்கையிடுகிறாங்க, எங்களுக்கு சுகமே இல்லையா, நாங்க என்னதான் செஞ்சாலும் எங்களுக்கு என்ன இல்லை. அப்படிதான் இன்றைக்கு இருக்கிறது. நல்ல கவனிங்க, யாரையும் நான் குற்றப்படுத்தி சொல்ல விரும்பவில்லை. சொல்லுகிற காரியம், நான் சுகமில்லாதவனாக இருக்கிறேன். இவனும் என்ன சொல்கிறான்? நான் இப்படியே இருக்கிறையா, ஒருவர் எனக்கு என்ன செய்யல, உதவி செய்யல. இயேசு அவனை பார்த்து கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில், அது புதைந்திருந்த பதில் என்ன? எனக்கு யாரும் உதவி செய்ய ஒருவரும் இல்லையா, உதவியற்ற நிலைமையிலே நான் என்ன செய்கிறேன், காணப்படுகிறேன். இந்த காலவெளியில் அதே நிலைமையில உங்களிலே யாராவது இருப்பீர்கள் சொன்னால், இந்த காலவெளியில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு சொல்லுகிற காரியம், நான் உனக்கு உதவி செய்ய முடியாது செய்திருக்கிறேன், வந்திருக்கிறேன். தண்ணீரை போய் நான் கலக்க போவதில்லை, நான் வேற எதையோ ஒன்று செய்ய போவதில்லை. நான் செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா? அவன் கையை பிடித்த கர்த்தருடைய வசனத்தில் வாசிப்போம் போது சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, ஒரு படுக்கை எடுத்துக்கொண்டு நட. உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு தன் வீட்டுக்கு அவன் நடந்து போகிறவனாய் காணப்பட்டான். நல்ல கவனிங்க, உடனே immediately உடனடியாய் அவர்களை பெற்றுக் கொண்டான், சுகத்தை பெற்றுக் கொண்டான். இந்த காலையில் கர்த்தரும் உடனடியாய் சுகத்தை கொடுக்கிற கர்த்தர். நாட்களை காலம் தாழ்த்துகிறவர் அல்ல, நாட்களை நீட்டித்து வைக்கிறவர் அல்ல, இன்னும் அநேக வருஷங்கள் ஆகட்டும் இப்படியே இரு என்று சொல்கிறவர் அல்ல. உடனடியாய் உனக்கு சுகத்தை கொடுக்கிற கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். எப்போது தண்ணீர் கலங்கும் என்பது அவசியம், பார்த்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தரை பார், அவருடைய தேடி வந்திருக்கிறார், உன்னை மாத்திரம் தேடி வந்திருக்கிறார். ஐயா, தரை விட்டுக்குள்ள இருக்கிற யாரோ ஒருவரை தேடி அவர் இன்னைக்கு காலவெளியில் கடந்து வந்திருக்கிறார். ஒருவருக்கு நன்மை உண்டாக போகிறது. நான் தைரியமாக சொல்கிறேன், உதவியற்ற உனக்கு உதவி செய்யும்படியாக வந்திருக்கிறார். உனக்கு என்ன உதவி தேவை? இந்த காலவெளியில நீ குறைவோடு காணப்படுகிறாய். எந்த காரியம் உனக்கு அவசியம் தேவை, அதனுடைய தேவையை சந்திக்கிறவர் தான் வந்திருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். பெதஸ்தா குளத்திற்கு 5 மண்டபம் உண்டு. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு 5 காரியங்கள் உண்டு. நல்ல கவனிங்க, இந்த 5 மண்டபங்களின் வழியாய்த்தான் பெதஸ்தா குளத்திற்கு என்ன செய்யும், தண்ணீர் வருகிறதாய் காணப்படும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை அழைக்கும் போது இவ்விதமாய் அழைத்தார், நானே ஆடுகளுக்கு யாராயிருக்கிறேன், வாசல் என்று சொன்னார். ஆடுகளுக்கு அவர் யார்? வாசலாயிருக்கிறேன். நானே வாசல், ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை என்ன செய்வான், கண்டடைவான். ஆட்டு வாசலாகிய கிறிஸ்துவுக்குள் காணப்படுகிற ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படுகிறவனாய் காணப்படுவான். ரட்சிப்பவனுக்கு சமீபமாய் காணப்படுகிறது. 5 வசனத்தில் வாசிக்கிறோம், எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே அந்த பெதஸ்தா குளம் காணப்பட்டது. அதுக்கு 5 மண்டபங்கள், அது வழியாய் தண்ணீர் வந்து குளத்தை நிரப்புகிறதாயிருக்கும். ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆட்டு வாசல் என்று அழைக்கப்பட்டவர் சிலுவையிலே தொங்கின போது தம்முடைய ரத்தத்தை சிந்தினார். அந்த சிந்தப்பட்ட ரத்தம் பாவத்தையும் சாபத்தையும் நோயையும் நீக்க வல்லமையுள்ளதாய் காணப்படுகிறது. அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுகிறவன் எவனோ என்ன செய்யப்படுவான், ரட்சிக்கப்படுவான். ஏசாயா 45ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது அங்கே கர்த்தருடைய வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, என்னை நோக்கி பாருங்கள் பூமியின் எல்லோரும் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் என்ன செய்யப்படுவீர்கள், ரட்சிக்கப்படுவீர்கள். அவரை நோக்கி பாருங்கள். ஐயா, திமிர்வாதமாய் 38 வருஷம் கிடந்தவன் தன்னை தேடி வந்து தன்னோடு கூட பேசிக் கொண்டிருந்தவரை நோக்கி பார்த்தான். அவனுக்கு என்ன கிடைத்தது? ரட்சிப்பு கிடைத்தது.
38 வருஷமாயிருந்தவன் சுஸ்தமாக்கப்பட்டவனாய் இன்றைக்கு என்ன செய்தான்? வீட்டுக்கு திரும்பி போகிறவனாய் காணப்பட்டான். இன்றைக்கு கர்த்தர் அதே நன்மையை உங்களுக்கு செய்யும்படி காத்திருக்கிறார். நீங்கள் அவருக்காய் காத்திருக்கிறீர்களா? அவருடைய கரத்திலிருந்து சுகத்தை பெற்றுக் கொள்ள காத்திருப்பேன் என்று சொன்னால் நிச்சயம் சுகம் உண்டாகும். எப்பேற்பட்ட வியாதியிலிருந்தோ சுகம் கொடுக்கிற கர்த்தர் தான் நம்முடைய ஆண்டவர் என்பதை மறந்து போக வேண்டாம். அடுத்த காரியத்துக்குள்ள நான் பிரவேசிக்க விரும்புகிறேன். வாசிப்போம். எபிரேயருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 6:15. அந்தபடியே அவர் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றார். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது ஆபிரகாமை குறித்து. ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு அவன் என்ன செய்திருந்தானா? பொறுமையோடு காத்திருந்தான். அருமையானவர்களே, பொறுமை நமக்கு மிகவும் அவசியமான ஒன்று. பொறுமையோடு காத்திருக்கிறோமா? எதை பெறும்படி? வாக்குத்தத்தம் செய்த கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக் கொள்ளும்படி தேவன் ஆபிரகாமை அழைத்தார். அவன் ஊரில் கல்தேய தேசத்திலே காணப்பட்டவன். விக்கிரகங்களை சேவித்துக் கொண்டிருந்த அவனை கர்த்தர் அழைத்த போது எல்லாவற்றையும் விட்டு கர்த்தரை பின்பற்றினார். கர்த்தர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். உன் சந்ததிக்குள் பூமியிலே சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி கர்த்தருக்கு வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார். வாக்குத்தத்தம் நிறைவேற அவன் செய்த காரியம் என்ன? வசனம் சொல்வது, பொறுமையோடு காத்திருந்தான். இன்னைக்கு அநேகருக்கு பெற்றுக்கொள்ள பொறுமைதான் இல்லை. வாக்குத்தத்தம் கிடைத்தவுடனே உடனடியாய் சோதரிக்க வேண்டும் என்று விரும்புவர்களாய் காணப்படுகிறார். ஆபிரகாம் என்றைக்கு கர்த்தர் தருவாரோ அன்னைக்கு தரட்டும் என்று செய்திருந்தான், காத்திருந்தான். ரோமருக்கு நிருபம் எப்படி காத்திருந்தான்? 4ஆம் அதிகாரம் வசனத்துல வாசிப்போமா? 18ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு செய்தான். முதல் காரியம் என்னது? நம்புகிறதற்கு ஏதுக்கள் ஏதுமில்லை. அதற்குரிய காரியம் ஒன்றுமில்லை. ஏதாவது அறிகுறி தெரியுதா? ஒன்றும் தெரியலையா? அறிகுறியே இல்லாத இருக்கிற ஒரு நேரம். ஆனால் அவர் என்ன செய்தார்? கர்த்தரை விசுவாசிக்கிறவனாய் காணப்பட்டார். அந்த கவனிப்போம். இதோடு சேர்த்து ஒன்றை சொல்லுகிறேன். எலியாவுக்கு வேலைக்காரனாய் கேயாசி, எலியா முகப்புற விழுந்து ஜெபிக்கிறவனாய் காணப்பட்டான். தன் வேலைக்காரன் பார்த்து சொல்கிறான், நீ போய் சமுத்திரமாய் பார், ஏதாகிலும் தெரிகிறதா என்று சொல்லி அவர் போய் பார்த்து விட்டு சொல்கிறார், ஒன்றும் தெரியவில்லையா. 7 விஷயம் போய் பார்த்து 7வது விஷயம் வந்து சொல்கிறார், ஒரு சின்ன உள்ளங்கை அளவு மேகம் சமுத்திரத்தில் என்ன செய்கிறது? எழும்புகிறதை காண்கிறேன். உடனே எலியா சொல்கிறார், என் காதுகளிலே பெருவெள்ளத்தின் இரைச்சல் சத்தம், பெருமழையின் இரைச்சல் சத்தம் என்ன செய்கிறது? கேட்கிறது. ஆகாவே நிலத்தை புட்டிக் கொண்டு இஸ்ரவேலுக்கு என்ன செய்? நம்புகிறதற்கு ஏதுக்கள் இல்லை. மழை வருமா? ஒன்றும் தெரியவில்லை. 7 விஷயம் பார்த்தான். 7வது விஷயத்தான் ஒரு சிறிய மேகம் காணப்படுகிறது. இந்த காலையிலே உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய பிள்ளையே, நம்புவதற்கு கூட ஏதுக்கள் யாரும் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் நீ விசுவாசி
விசுவாசித்தவனே பாக்கியவதி, விசுவாசித்தவனே பாக்கியவான் என்று இந்த காலையில் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தர் உனக்கு செய்ய வல்லவர். உன்னுடைய விசுவாசம் சாதாரணமாக இருக்கக்கூடாது. கர்த்தரிடத்தில் இன்னும் அதிகமாய் ஆழமாய் விசுவாசி. விசுவாசத்துல பலன் கொண்டு ஆண்டவரே உண்மை மாத்திரம் தான் நம்புறேன், வேற யாரையும் அல்ல. நம்புவதற்கு எந்த ஏதுக்கள் இல்லாவிட்டாலும் நீர் எனக்கு எப்படி எனக்கு எப்படியும் செய்ய நீர் எப்படிப்பட்டவர் வல்லவராக இருக்கிறீர்கள். இரண்டாவது காரியம் அந்த வசனத்துல பார்க்கும்போது வசனம் சொல்கிறது 18ஆம் வசனத்தை பாருங்க. 19ஆம் வசனம், அவன் விசுவாசத்தில் எப்படி இருக்கவில்லை, நம்பிக்கையோடு விசுவாசித்தான். வசனம் சொல்கிறது அடுத்தது, அவன் விசுவாசத்தில் எப்படி இருக்கவில்லை, பலவீனமாக இருக்கவில்லை. He was not weak in faith. வீக் என்னது? சில பேருக்கு காலையில காப்பி குடிக்கிறேன்னா என்ன வந்துடும், காலையில எந்திரிச்சு காப்பி குடிக்கிறேன்னா ஒரு மாதிரி என்னமோ மாதிரி இருக்கு. காலையில 4 இட்லி சாப்பிடலன்னா எப்படி இருக்கும்? ஐயோ இதெல்லாம் எப்படிங்க நீங்களாம் பசித்தாங்க, நீங்க எப்படி முடியுதா? இருந்தா தானே தெரியும். சில பேர் உபாசமே என்ன செய்யறது இல்லை, இருக்கிறதே இல்லை, பட்டினியா இருக்கிறதே இல்லை. வசனம் சொல்லுகிறது விசுவாசத்தில் எப்படி இருக்கவில்லை, பலவீனமாயிருக்கும், சோர்ந்து போகவே இல்லை. கொஞ்சம் கூட அவன் சோர்ந்து போகாதவனாக இருந்த இரண்டாவது காரியம். மூன்றாவது பாருங்க, அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாக இருக்கும் போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கற்பம் செத்து போனதையும் அவன் அதை என்ன செய்யல, நினைக்கவே இல்லை. எதை நினைக்கல? 2 பேருக்கும் என்ன காரியம் என்பதை அவன் நினைக்கல. இவன் சரீரம் என்ன செய்தது, செத்து போயிட்டு பலவீனமாக இருக்கிறான். சரீரத்திலே சாராளுடைய கற்பமும் என்ன செய்தது, செத்து போயிட்டு. அவளுக்கு ஏறக்குறைய 90 வயது, இவளுக்கு 99 வயது. 2 பேருக்கும் பலனும் இல்லை, கற்பம் தெரிக்க அவளுக்கு என்ன இல்லை, கற்பத்தில் பலனும் காணப்படவில்லை. யோசனை அப்படி சொல்லுகிறது. சாராளுடைய கற்பம் என்ன செய்வது, செத்து போயிற்று. There is no hope. மூன்றாவது காரியம், ஆனால் அதையெல்லாம் என்ன செய்யல, ஒரு பொருட்டாய் நினைக்கவே இல்லை. ஏன்? வாக்குத்தத்தம் பண்ணினவர் எப்படிப்பட்டவர், உண்மை உள்ள தெய்வம், அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, தேவ வார்த்தையை குறித்து அவன் அவிசுவாசமாக என்ன செய்யல, சந்தேகப்படவே இல்லை. அவிசுவாசம் அவனுக்குள்ள வரவே இல்லை. தன்னை அழைத்த கர்த்தர் உண்மை உள்ளவர், அவர் நிறைவேற்ற போதுமானவர், அவர் உண்மை உள்ளவர் என்று விசுவாசித்தார். அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. அடுத்தது 5வது காரியம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று அவன் என்ன செய்தார், முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வல்லவனாய் வாழ்ந்தார். was mighty in faith என்று எழுதப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஏன் தெரியுமா, கர்த்தர் அவனிடத்தில் வந்தபோது சொன்னார், ஆபிரகாமே நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், the Lord Almighty, El Shaddai என்று சொல்லி ஆண்டவர்களுக்கு தரிசனத்தில் சொல்லுகிறவராய் காணப்பட்டார். அந்த வார்த்தை அறிந்திருந்தவர், என் கர்த்தர் இப்படிப்பட்டவர், சர்வ வல்லமை உள்ளவர் ஐயா, நான் விசுவாசிக்கிறது அவராலே, நான் நம்புகிறது அவராலே, வரும் காத்திருந்தார், ஸ்தோத்திரத்தோடு காத்திருந்தார். வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்திக் கொண்டே இருந்தார். கர்த்தர் எனக்கு செய்ய எப்படிப்பட்டவர், வல்லவர் வல்லவர் வல்லவர், செய்வாரியா
சாராளை பார்த்து யாராவது கேட்டா, என்ன ஆண்டவருக்கு வாக்குத்தத்தம் பண்ணினாரே, அவர் செய்வார். ஆபிரகாம் சொல்லியிருப்பான், கர்த்தரை கூடாரத்தின் வழியே அழைத்து கொண்டு போய் வானத்து நட்சத்திரங்களை காண்பித்து வாக்குத்தத்தம் பண்ணினார். கடற்கரை மணலை போல உன் சந்ததி பெருகும், வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும் என்று சொன்னார். போடா கிழவா, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற எப்படிப்பட்டவர் அல்ல, உண்மை உள்ளவர் அல்ல, அது செய்யாமல் போவார். அவன் அப்படியெல்லாம் இல்லை. அவன் சொல்லும் போது தேவன் எப்படிப்பட்டவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவன் நிச்சயமாய் நிறைவேற்றுவார் என்றால் அவர் தமது பேரில் என்ன செய்திருக்கிறார், ஆணையிட்டிருக்கிறார். ஆணையிடும்படிக்கு தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடியாலே தமது பேரில் என்ன செய்திருக்கிறார், ஆணையிட்டிருக்கிறார். என் பேரில் சத்தியமாய் சொல்லுகிறேன், நான் தான் வானத்தையும் பூமியும் அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தர், என் பேரிலே உனக்கு ஆணையிட்டு சொல்லுகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆகையினாலே சர்வ வல்லமையுள்ள தேவன் பேரிலே நம்பிக்கை இருக்கிறது, நிச்சயம் செய்வார். அருமையானவர்களே, குறித்த காலம் வந்தது. செத்து போன சாராளின் கற்பம் பலனடைந்தது. செத்து போன சரீரம் இப்பொழுது பலனடைந்ததாய் காணப்படுகிறது. அவள் கற்பந்தரிக்கு என்ன செய்தாரா, பலனடைந்து வயது சென்றவளாயிருந்தோ அவர் பிள்ளை பெறுகிறவளாய் காணப்பட்டார். ஏதுக்கள் ஏது இல்லாதிருந்தோம், சரீரம் செத்து போயிருந்தோம், கற்பம் செத்து போயிருந்தோம். அவன் விசுவாசத்தை விட்டு விடவில்லையா? இந்த காலவெளியிலே நீங்களும் நானும் நம்புகிற கர்த்தரை எவ்வளவாய் விசுவாசிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். அவர் நிச்சயமாய் செய்ய வந்தவர். பக்தனாய் யோபு சொல்கிறாரே, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல மாத்திர நம்பிக்கையாக இருக்கிறார். இந்த தோல் முதலானவர்கள் அழுகி போன பின்பும் என் கண்களால் அவர் என்ன செய்வேன், காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்கள் அவர் என்ன செய்யும். கண்களை தலையிலே சொல்லுவோமா, என் கண்கள் காணும் ஐயா என்றால் என் மீட்பர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அவர் கடைசி நாளில் பூமி மேலே பார்த்து இருக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆகையால் இந்த வார்த்தையால் என் உள்ளந்திரியங்கள் எனக்குள்ள என்ன செய்கிறது, பொங்கி வழிகிறது ஐயா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் சர்வ வல்லவர், அவர் நிச்சயமாய் செய்ய வல்லவர். என் பிள்ளைகளுடைய திருமண காரியமா, என் பிள்ளைகளுடைய படிப்பா, எதிர்கால காரியங்களா, என் வியாபாரமா, என் தொழிலா, எல்லாவற்றையும் செய்வார்கள். நான் என்ன செய்கிறேன், அவர் மேல் முழு நிச்சயமாய் விசுவாசம் வைத்திருக்கிறையா. அவரால் எல்லாம் அவர் செய்யாமல் இருக்கிறவர் அல்லவே. அதனால் விசுவாசத்தை பெறும்படி ஆபிரகாம் பொறுமையோடு செய்திருந்தார். காத்திருந்து நான் பெற்றுக் கொண்டான் என்பதன் அவசரத்தில் வாசி. அடுத்த ஒரு காரியத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 7. அப்படியே நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்களே, காத்திருக்கிறீர்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையாரை பாராட்டி சொல்கிறார், நீங்கள் யாதொரு வரத்திலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு என்ன செய்கிறீர்கள், காத்திருக்கிறீர்கள். 2ஆம் வருகைக்கு ஆயத்தப்பட்டு காத்திருந்த கொரிந்து சபையார். வசனத்தை கவனிப்போம். வசனம் என்ன சொல்லுகிறது, கொரிந்து சபையார் எந்த வரத்திலும் எப்படிப்பட்டவர்கள் அல்ல, குறைவுள்ளவர்கள் அல்லவே. எல்லாவற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் அவர்கள் காணப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட சபையார் எதற்கு காத்திருக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறவர்களாய் இருக்கிறார். அவர் எதற்கு வெளிப்படுவார்? வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம்
28ஆம் வசனத்தை வாசிப்போமா? கிறிஸ்துவும் அநேகருடைய பாவங்களை சுமந்து தீர்க்கும்படிக்கு ஒரே தரம் பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாம் தரம் பாவம் இல்லாமல் செய்வார். எதற்கு வெளிப்பட போகிறார்? ரட்சிப்பை அருளுவதற்கு. நல்ல கவனிங்க. எதற்கு? ரட்சிப்பை அருளுவதற்கு. என்ன ரட்சிப்பு? பாவத்திலிருந்து விடுதலையா? இல்லையா? அந்த ரட்சிப்பின் காலம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. இது கிருபையின் நாட்கள். ரட்சிக்கப்பட இதுவே காலமாக இருக்கிறது. இப்பொழுதே இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டிய காலகட்டம். சபை எடுத்துக் கொள்ளப்படுமானால் அதற்கு பின்பு மீட்பு என்பது இல்லையா? கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட முடியாது. காரணம் என்ன? சபையானது கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு கிருபையின் யுகம் முடிந்து உபத்திரவ காலங்கள் ஆரம்பித்து விடும். ஆகையால் இந்த காலமே நீ ரட்சிக்கப்பட ஏற்ற காலம். இந்த நாட்களே நீ ஞானஸ்நானம் பெற ஏற்ற நாட்களாக இருக்கிறது. இந்த நாட்களே நீ அபிஷேகம் பெறுவதற்கு ஏற்ற காலமாக இருக்கிறது. ஏன் சொல்கிறேன்? அப்பொழுதுதான் அவருடைய வருகையிலே நீ என்ன செய்யப்பட முடியும்? எடுத்துக் கொள்ளப்படும். மத்தேயு சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது முதல் வசனம் இப்படி சொல்லுகிறது. அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்திருக்கிற தீவெட்டிகளை பிடித்து மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக எப்படிப்பட்ட புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு எப்படி இருக்கிறது? ஒப்பாயிருக்கிறது. எது? பரலோக ராஜ்யம் தங்கள் தீவெட்டிகளை பிடித்துக் கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்படுகிற 10 கன்னிகளுக்கு எப்படி இருக்கிறதா? கையில எதை பிடித்திருந்தார்கள்? தீவெட்டியை பிடித்திருந்தார்கள். கிராமத்துல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அதுவும் எஸ்டேட் சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். தம்பி சேலாஸ் தம்பியை கேட்டா தெரியும். ராத்திரி என்ன செய்வாங்க? ஒரு குச்சியில துணியை சுத்திட்டு அதுல கொஞ்சம் எண்ணத்தை ஊற்றி என்ன செய்வாங்க? இருட்டுல போயிட்டே இருப்பாங்க. தீவெட்டி கந்த துணியில சுத்துறதுதான். ஆனா அது எண்ணத்தை கொடுக்கிறது? கொஞ்சம் எண்ணெய் ஊற்றின உடனே வெளிச்சத்தை கொடுக்கிறது. அருமையானவர்களே, இது எதை காட்டுகிறது? வசனத்தை வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகம் 62ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிப்போமா? சீயோன் நிமித்தமோ எருசலேம் நிமித்தமோ நான் மௌனமாயிராமலோ அது நீதி பிரகாசத்தை போலவோ அது ரட்சிப்பு எரிகிற தீவெட்டிய போலவும் இருக்கிறது. எது தீவெட்டியா? ரட்சிப்பு. எருசலேமுடைய ரட்சிப்பு, சீயோனுடைய ரட்சிப்பு எரிகிற தீவெட்டிய போல காணப்படுகிறது. இந்த ஸ்திரீகள் மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற 10 கன்னிகளும் கையில தீவெட்டியை பிடித்திருந்தார்கள். 5 பேர் தீவெட்டிகளோடு கூட எண்ணெயும் கொண்டு போனார்கள். எண்ணெய் பரிசுத்த ஆவியானவரை காட்டுகிறது. 5 பேர் எண்ணெய் இல்லாமல் போனார்கள். இதோ மணவாளன் வருகிறார், ஆயத்தப்படுங்கள் என்று சத்தம் வந்தது. எல்லாரும் எழுந்து என்ன செய்தார்கள்? ஆயத்தப்பட்டார்கள். 5 புத்தியுள்ள கன்னிகள் தங்கள் தீவெட்டிகளை எடுத்து எண்ணெய் ஊற்றி பத்த வைத்தார்கள். ஜுவாலித்து எரிந்தது. புத்தி இல்லாத கன்னிகளோ எண்ணெய் இல்லாதபடியினாலே அவர்கள் பற்ற வைத்து பார்த்து அது எரிந்தது. ஆனால் அது என்ன செய்யறது? அணைந்து போகிறது. கூட என்ன வந்துச்சு? கந்த துணி எரிஞ்சா நாற்றம் வந்தது. சொன்னாங்க, நாங்க உங்களுக்கு கொடுத்தா எங்களுக்கு என்ன செய்யும்? போதும், அது நீங்க போய் விற்கிற இடத்துல வாங்கி கொள்ளுங்க. அவர் போன நேரத்தில் மணவாளன் செய்து விட்டார், வந்து விட்டார். ஆயத்தமாயிருந்தவர்களோடு கூட அறை வீட்டுக்குள்ள பிரவேசித்து விட்டார். கதவையும் கத்தர் அடைத்து போட்டார்.
அவர்கள் திரும்பி வந்தார்கள், கதவை தட்டினார்கள். உள்ளே இருந்து சத்தம் வந்தது, நான் உங்களை அறியேன். நீங்கள் யாரோ எனக்கு தெரியாதையா. இந்த காலை வேளையில் அறிஞத்தான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்களை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று. ரட்சிக்கப்படுதல் லேசான காரியம், பெரிய காரியம் இல்லையா, குதிரை கொம்பு அல்ல. நீ விசுவாசித்தால் என்ன செய்வார்? ரட்சிக்கப்படுவார். வாயினாலே இயேசு தேவனுடைய குமாரன் என்று அவர் என் பாவங்களுக்காய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார் என்று நீ விசுவாசித்தால் போதும் ரட்சிக்கப்படுவார். நீதி உண்டாக இதயத்திலே விசுவாசிக்கப்படும். ரட்சிப்பு உண்டாக நாவினால் என்ன செய்யப்படும்? அறிக்கப்படப்படும். ரட்சிப்பு உள்ளதாயா? பெரிய காரியம் இதுக்கு ஏதாவது செய்யணுமா? வேறதான் பணம் வேணுமா? எந்த பணமும் வேண்டியதில்லை. இயேசு இந்த உலகத்திற்கு பாவியாகிய என்னை ரட்சிக்கும்படி வந்தார். சிலுவையிலே மரித்தார், தம்முடைய ரத்தத்தை சிந்தினார், அடக்கம் பண்ணப்பட்டார், 3ஆம் நாளில் உயிரோடு என்ன செய்தார்? எழுந்தார். அறிக்கை செய்தால் போதும் நீ ரட்சிக்கப்பட்டு விடுவார். ரட்சிக்கப்பட்ட நீ என்ன செய்ய வேண்டும்? அடுத்து ஞானஸ்நானம் பெற வேண்டும். முழுகி ஞானஸ்நானம் பெற வேண்டும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் போக என்ன செய்? கழுவப்படு. அடுத்ததோடு முடிந்ததா? அடுத்த அபிஷேகம் பெற்றுக் கொள்ள வேண்டும். சீஷர் மேல் வீட்டில் காத்திருந்து அவர்கள் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக் கொண்டது போல கர்த்தரிடத்தில் கேள், அவருடைய பரிசுத்த ஆவியினால் என்ன செய்வார்? வல்லவர், நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஐயா, எனக்கு எத்தனையோ நாளா காத்திருந்தேன், இன்னும் கிடைக்கல. அப்போஸ்தலர் 5:32 வசனத்தை வாசிப்போமா? அப்போஸ்தலர் 5:32. இந்த சங்கதிகள் எல்லாவற்றுக்கும் குறித்து நாங்கள் அவர்களுக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரிசுத்த ஆவியும் சாட்சியாய் இருக்கிறார். யாருக்கு தரப்படுகிறது? கீழ்ப்படுகிறவர்களுக்கு. வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சா கர்த்தருடைய ஆவியானவர் உண்மையிலே என்ன செய்யப்படுவார்? உச்சப்படுவார். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். வசனத்துக்கு கீழ்ப்படி. முன்பாடி உதவி போதகர்களோடு பேசினார். கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படியும் தன்மையை குறித்து, தசமபாகம் காணிக்கை கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதை செய்யும் போது கர்த்தர் நிச்சயமாக எல்லா ஆசீர்வாதங்களையும் நமக்கு என்ன செய்ய வல்லவர்? கொடுக்க வல்லவராக இருக்கிறார். நாம் தான் தயங்குகிறோம். ஒரு தம்பி இடத்துல வந்து விதமாய் சொன்னான், ஐயா மாதம் என்னால தசமபாகம் கொடுக்க முடியவில்லை, அதனால வாரத்துல ஒரு தடவை கொண்டு வந்து கொடுக்கிறேன், நீ வாங்கிக்குவீங்களான்னு சொன்ன. நீ டெய்லி கொடுத்தாலும் வாங்கிக்குவீங்க. எனக்கு என்ன, நீ தசமபாகம் கர்த்தருக்கு கொடுக்கிறேன், வாங்கி ஜெபிக்க வேண்டியது என்ன விழுந்த கடமை. உன்னை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுவேன். நீ எப்படி கொடுத்தாருன்னு அந்த தம்பி வாரம் ஒழுங்காய் கொடுத்தான். இடத்தை வாங்கினான், போர்வெல் போட்டான். சகலம் உனக்கு ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. இந்த காலையில் ஏழுக்கு சொல்கிறேன், கர்த்தருக்கு கொடுக்கிற ஒருவரையும் கர்த்தர் வெட்கப்படுத்துகிறது இல்லை. கடந்த வாரத்துக்கு முன்பு ஒரு 2 வாரம் இருக்கும் ஒரு சகோதரி காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தார்கள். இது முதல் மாத சம்பளம் என்று என் கண்களிலிருந்து தண்ணீர் ஓடி வந்தது. ஏன் தெரியுமா? தன் முழு சம்பளத்தையும் கர்த்தருக்கு என்ன செய்ய கொடுக்க அர்ப்பணித்த ஒரு தீர்மானம். என் இருதயத்தில் ஆழத்தில் ஜெபிக்கும் போது சொன்னேன், ஆண்டவரே முழு சம்பாதித்த மாதத்துக்குரிய எல்லா தேவைகளுக்குரிய எல்லாவற்றையும் உம்மிடத்துல கொடுத்திருக்கிறார். நீர் அவர்களை வெட்கப்படுத்தாதபடிக்கு செய்யும் ஓஷியும் ஆண்டவரே, தேவையெல்லாம் சந்தையும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு குறை வரக்கூடாது என்று கண்ணீரோடு செபித்தேன். நான் வீட்டில் போய் நாங்கள் எப்போது குடும்பமாய் அதை வைத்து செபித்து அதற்கு பிறகுதான் நாங்கள் அதிலிருந்து எல்லாவற்றையும் பிரித்து வைக்கிறவர்களாய் காணப்படுவோம். நாங்கள் குடும்பமாய் ஜெபிக்கும் போது சொன்னேன், இந்த பணம் இப்படி வந்தது, ஆகினாலே இதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும், கர்த்தர் குடும்பத்தை போஷித்து பராமரிக்க வேண்டும், அதற்காக ஜெபம் பண்ணுகின்ற நாங்கள் எல்லாரும் ஒருமித்து எங்க வீட்டு சின்ன பிள்ளை கூட கை வைத்து ஜெபம் பண்ணுவார். எல்லாரும் ஜெபம் பண்ண பிற்பாடுதான் அதை அந்த காரியங்களுக்காக பிரித்து வைப்பது வழக்கம். இந்த காலையிலேயே நீ சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளையே, நீ கொடுக்க ஆரம்பித்தால் கர்த்தர் உனக்கு கொடுக்க எப்படிப்பட்டவர்? வல்லவராய் காணப்படுகிறார். அவர் ஒரு நாள் ஒருவருக்கு கடனாளி அல்லவே அல்ல.
வசனத்தில் வாசிக்கிறோம், அவர் வெளிப்படுவதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்களே? காத்திருக்கிறீர்களே. காத்திருக்கிறோமா கர்த்தருடைய வருகைக்கு? வசனத்தில் வாசிக்கும் போது 1 தெசலோனிக்கேயர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. வாசிப்போம். அவர் மரித்தோரிலிருந்து எழுந்து இனி வரும் கோபாக்கிரண்டு நம்மை ரட்சிக்க, நீங்களாக்கி நம்மை ரட்சிக்க ரட்சிக்கிறவருமாயிருக்கிற அவருடைய குமாரனாகிய இயேசு பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறதை அறிவிக்கிறார்களே. எங்கே இருந்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? பரலோகத்திலிருந்து. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசு சீஷர்களை ஒலிவமலைக்கு அழைத்துக் கொண்டு போய் அவருடைய கைகளை உயர்த்தி ஆசீர்வதித்து கட்டளை எல்லாம் கொடுத்த பிறகு கைகளை உயர்த்தினார். உயர்த்தப்பட்ட போது ஒரு வெண்மேகம் அவர்கள் சேர்ந்து எடுத்துக் கொள்ளப்பட்டது. அவர் போகிற போது 2 இருக்கையில் வெண்மையான வஸ்திரம் தரித்த ஏன் வானத்தை எண்ணாது பார்க்கிறீர்கள்? உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே செய்வார். வருவார். அவர் மறுபடியும் வரப்போகிறார். தெசலோனிக்கே சபையார் அவருடைய வருகைக்காக எப்போது காத்திருந்தார். நீங்க 2 தெசலோனிக்கேயர் புத்தகத்தை வாசித்தால் தெரியும். கர்த்தருடைய வருகை குறித்த ஒரு வசனமாகிலும் அந்த தெசலோனிக்கேயர் புத்தகத்தில் காணப்படும். அப்படி அவர்கள் காத்திருந்தார்கள். தங்கள் நாட்களிலே கர்த்தர் வருவார் என்று காத்திருந்தார்கள். ஆனால் அந்த நாட்கள் கடந்து போய்விட்டது. இப்பொழுது நாம் காத்திருக்கிறோம். எதற்கு? நம்முடைய மனவாளனாகிய இயேசு பரலோகத்தில் என்ன செய்ய போகிறார்? இறங்கி வர போறார். ஐயா, அவர் எப்படி வருவார்? மகிமையோடு வருகிறவராயிருப்பார். தேவதூதருடைய மகிமை எக்கால சத்தம் துணிக்கு தனியோடு அவர் கடந்து வருகிறவராய் காணப்படுவார். சபையே, நீ ஆயத்தப்படு. அந்த காலைவெளியிலே நான் உங்களோடு சொன்னேன், கர்த்தருடைய ஆவியான உள்ளத்தின் ஆழத்தில் சொன்ன வார்த்தை, உன் அறையை கட்டிக்கொள், உன் வல்லமையை தரித்துக்கொள், உன் பாதரட்சிகளை தொடுத்துக்கொள், நீ ஆயத்தப்படு. சபை ஆயத்தப்பட வேண்டிய காலம் இது. நாம் பிறரையும் ஆயத்தப்படுத்துவோம். கடைசியாக நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 2 பேர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்பொழுது வானங்கள் மடமடைந்து அகன்று போகும். பூதங்கள் வெந்து உருகி போகும். பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போகும். இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போவதா இருக்கிறபடியால் நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு மிகுந்த ஆவலோடு காத்திருங்கள். அந்த நாளில் வானங்கள் வெந்து அழிந்து பூதங்கள் எரிந்து உருகி போகும். அவருடைய வாக்குத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள், கர்த்தருடைய நாள் வந்துவிடும். அதுக்கு பின்பு பூதலங்கள் எரிந்து என்ன செய்யுமா? உருகி போகும். வசனத்தில் வாசிக்கிறோம், அங்கே பூமியும் அதுல கிரியைகளும் எரிந்து என்ன செய்யும்? அழிந்து போகும். பூதங்கள் வெந்து உரிந்து போகும், உருகி போகும். வானங்கள் மடமடவென்று அகன்று போகும். இப்படி இவையெல்லாம் சம்பவிக்க போறதா இருக்கிறபடினால அதுக்கு பிறகு வசனத்தில் வாசிக்கிறோம், அவருடைய வாக்குதன்படியே நீதி வாசமாக இருக்கும். புதிய வானங்களும் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். ஆகையால் பிரியமானவர்களே, இவைகள் வர
காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோடு அவர் சன்னதியிலே காணப்படும்படி எப்படி இருந்தே ஜாக்கிரதையாயிருங்கள். இவைகள் வரை காத்திருக்கிற நீங்கள், எது புதிய வானம் புதிய பூமி வரை காத்திருக்கிற நீங்கள், கரையற்றவர்களும் பிழையற்றவர்களும் பரிசுத்தமுள்ளவர்களுமாய் காணப்படுங்கள். எது நோக்கி காத்திருக்கிறோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். மனவாட்டி சபை அவர் சேர்த்துக் கொள்வார். அதுக்கு பிறகு இந்த உலகத்துல 7 வருஷ உபத்திரவ காலம் நடைபெறும். நன்றாய் கவனிங்க. 7 வருஷ உபத்திரவ காலம். வெளிப்படுத்துற விசேஷம் 4ஆம் அதிகாரத்திற்கு பிறகு நடக்கிற சம்பவங்கள் அவைகள். பூமியிலே கோபாக்கினின் கலசம் ஊற்றப்படும். 7 காலங்கள் ஊதப்படும். பயங்கரமான காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் என்று வெளிப்படுத்துற விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. சபை எடுத்துக் கொள்ளப்பட்ட பிறகு இவைகள் எல்லாம் சம்பவிக்கும். 7 வருஷம் உபத்திரவ காலம், முதல் 3.5 வருஷம் உபத்திரவ காலம் என்றும், பிறகு பிந்தின 3.5 வருஷம் மகா உபத்திரவ காலம் என்றும் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. யூதருக்கு பயங்கரமான நாட்களாக இது காணப்படும். புறஜாதியாராகிய நமக்கும் நாம் கர்த்தருடைய வருகையில போகாதபடிக்கு கைவிடப்பட்டிருப்போமானால் அது நமக்கும் ஆபத்தான நாட்களாகத்தான் காணப்படும். கள்ளத்தீர்க்கதரிசி அற்புதங்களை செய்து ஒரு கூட்ட ஜனத்தை தன்னிடத்திலே சேர்த்துக் கொள்கிறவனாயிருப்பார். பிசாசு என்று சொல்லப்பட்ட பழைய பாம்பாகி வலு சர்ப்பம் அநேகரை வஞ்சிக்கிறதாய் காணப்படும். கர்த்தருடைய நாள் சீக்கிரமாய் வரப்போகிறது. 7 வருஷ உபத்திரவங்களுக்கு பிறகு கர்த்தர் மகிமையோடு கூட பூமியிலே என்ன செய்வார்? இறங்குவார். ஒலிவ மலையின் மேலுடைய காற்று வந்து நிற்கும். பிறகு கள்ளத்தீர்க்கதரிசியும் பிசாசை பிடித்து அவர் காவலில் என்ன செய்வார்? அடைக்கிறவராயிருப்பார். அவர் அடைக்கப்பட்டிருக்கிற நாட்களிலே எருசலேமை தலைநகரமாய் கொண்டு 1000 வருஷம் என்ன செய்யும்? அரசாட்சி நடைபெறும். அந்நாட்களிலே தான் ஒரு சிறு குழந்தை பாம்பினுடைய புற்றிலே கையை விடும், அது அவனை கடிக்காது. புலி ஆட்டுக்குட்டியை போல புல்லை மீகிறதா இருக்கும். ஓடாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து அது மேயும். அந்நாட்களிலே அந்த பூமியிலே நீதி வாசமாயிருக்கும். எல்லா கர்த்தரையே ஆளுகை செய்கிறவராயிருப்பார். பிசாசு 1000 வருஷமும் நித்திய சங்கிலினாலே கட்டப்பட்டு காவலிலே காணப்படுகிறார். அதுக்கு பிறகு அவனை கட்டவிழ்ப்பார் கொஞ்ச காலம். அதுக்கு பிறகு என்ன நடக்கும்? அவன் கோகு மாகோகு ஆகிய தேசங்களை கூட்டி சேர்த்து சர்வ வல்லவருக்கு விரோதமாய் யுத்தம் செய்கிறவனாய் காணப்படுவான். அர்மகதோன் யுத்தம் என்கிற ஒரு பெரிய யுத்தம் நடைபெறும். குதிரைகளுடைய கடிவாள வரைக்கும் ரத்தம் பெருக்கெடுத்து ஓடுவான். அவ்வளவு பயங்கரமான யுத்தம். ஆண்டவர் தமது நாசியின் சுவாசத்தினாலே அவனை அழிப்பார். பிறகு முடிவுண்டாகும். வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு புதிய வானமும் புதிய பூமி உண்டாகும். கர்த்தருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் ஒருமித்த புதிய பூமியிலே சேர்க்கப்படுவதாய் காணப்படுவார். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த வசனத்தை கேட்கிற யாராயிருந்தாலும் சரி, இந்த ராஜ்யத்தில் சேர்க்கப்படுவதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். கிறிஸ்தவ வாழ்க்கை வீணல்ல, அது நித்தியத்துக்குரிய வாழ்க்கையாயிருக்கிறது. ஏதோ சுகத்துக்கும் ஆரோக்கியத்திற்கும் அல்ல. நாம் நித்தியத்திலே சேர்க்கப்பட வேண்டும் என்கிற ஒரே காரியத்தோடு தான் இந்த வேதாகமத்தை சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆகினால் சபை ஆயத்தப்படுங்க, மற்றவர்களை ஆயத்தப்படுத்துவோம், கர்த்தருடைய ராஜ்யத்திலே கடந்து போவோம். காத்திருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதம். ஜெபம் பண்ணுவோமா? பரலோகத்தின் நல்ல பிதாவே, பரிசுத்த நாமத்தினாலே நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த காலை வேளையிலே எங்களோடு நீர் பேசின வார்த்தைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஐயா. குளம் எப்பொழுது கலக்கப்படும் என்று
அந்த 38 வருஷ வியாதியஸ்தன் குளத்தண்டையிலே காணப்பட்டார். ஆனால் அவனை சுகமாக்கும் இயேசுவாகி நீரே நேரடியாய் கடந்து வந்து அவனுக்கு சுகத்தை தந்தீரே. கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அதே போல கர்த்தருடைய வசனத்தில் எழுதப்பட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருந்த ஆபிரகாமை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறுவதற்கு நாங்கள் பொறுமையோடு காத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீ நிச்சயமாக எங்களுக்கு தர வல்லவர் ஆண்டவரே. மாத்திரமல்ல உங்களுடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும் என்று வசனத்தில் வாசித்த ஆண்டவரே. கொழுந்து சபையார் ஆண்டவரே நீ வருவதற்கு அவர் ஆவலோடு காத்திருந்தது போல நாங்களும் ஆவலோடு காத்திருக்க உதவி செய்யும். மாத்திரமல்ல ஐயா, புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையில்லாதவர்களும் பரிசுத்த உள்ளவர்களுமாய் அவருடைய சன்னிதானத்தில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள் சொன்னேன். நாங்களும் ஜாக்கிரதையோடு எங்கள் ஓட்டத்தை ஓடி முடிக்க ஒரு உதவி செய்கிறார். வசனத்தை கேட்ட எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். உடைய சிறகுகளை மறைத்துக் கொள்ளும். உடைய மேன்மையானவரை ஆயத்தப்படுத்தும். எங்கள் ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தோடு நல்ல பிதாவே